கணபதி சென்னை. இவர் கொஞ்சம் சிக்கலான கேள்வி தான் கேட்டிருக்கார். கிரகண தோஷம் என்பது கிரகணம் அன்று தானே வரும்? இப்போ தான் சொன்னேன், கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி ஒரு பதிவில் கொடுத்துருந்தேன். மறுபடியும் அதே மாதிரியான கேள்விகள் தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இவங்க என்னுடைய பதிவுகளை படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. படிக்காமையே இதை கேட்காமையே இவங்க கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் கேட்டிருக்காரு, சொல்லிடுறேன். கிரகண தோஷம் என்பது கிரகணம் அன்று தானே வரும். யாருக்கு? சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் ஐயா. கிரகண அன்று வர்றது தோஷம் சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் கிரகண அன்றைக்கு கிரகண தோஷம். மற்ற கிரகங்களுக்கு அந்த 3.20 டிகிரிக்கு உள்ளே இருக்கும் பொழுது அந்த ராகு கேதுனுடைய எஃபெக்ட் அவங்களுக்கு வரும். அதை கிரகண தோஷம்னு சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது 3 நூல்களில் கிரகண தோஷம்னு சொல்லலை, நடைமுறையில் கிரகண தோஷம் அப்படின்னு சொன்னாக்கா எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக கிரகண தோஷம்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தனுசில் கேது ப்ளஸ் சந்திரன், தனுசில் கேது ப்ளஸ் சந்திரனா, 7 ராகு சூரியன் புதன் சுக்கிரன், பௌர்ணமிக்கு முதல் நாள் ஜனனம். ஆனால் அவர் பிறந்து 6 நாட்களுக்கு பின்பு தான் கிரகணம் வருகிறது. இப்படிப்பட்ட இணைவு கிரகண தோஷம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்குறார். இதை எந்த நாள், அது எப்படி, அது உண்மையில் அப்படி அந்த நாளையில் தான் அந்த கிரகணம் 6 நாள் கழித்து தான் வருதா அப்படிங்கிறத பார்க்காம சொல்ல முடியும். ஏன்னா 6 நாள் கழித்து கிரகணம் ஏற்படுதுங்கன்னா சந்திரன் எங்கேயோ போயிடுவார். 6 நாளையில் நேர் எதிரில் இருக்கிற சந்திரன் தூரமாக போயிடுவார். அப்போ எப்படி கிரகணம் ஏற்படும்? சந்திரன், சூரியன், ராகு, கேது ஒரு நேர்கோட்டில் இருக்கும் பொழுது கிரகணம் ஏற்படுதுன்னுட்டு கணக்கு சொல்லுது. அப்போ 6 நாள் கழித்து தான் கிரகணம் ஏற்படுதுன்னும் போது இந்த சந்திரன் தூரமாக போயிடுவார்ல, அப்புறம் இணைவில் இருப்பார் அவர்? கேதுவுடன் இணைவில் இருப்பாரா? நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. கேள்வி கேட்ட நீங்களே யோசனை பண்ணுங்க. கேது சந்திரன் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க, 6 நாள் கழித்து தான் கிரகணம் வருதுங்கிறீங்க. அப்போ கேதுவோட சந்திரன் இருப்பாரா? இருக்க மாட்டார். சந்திரன் 2 கட்டம் தாண்டி போயிடுவார். 2.25 நாளைக்கு ஒரு கட்டம் தாண்டி போகிறவர் இல்லையா? 6 நாளில் 2 கட்டம் தாண்டி 3வது கட்டத்துக்கு போயிடுவார். அப்போ எப்படி அதை நீங்கள் கிரகண தோஷம் அப்படின்னு சொல்ல முடியும்? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கிரகண தோஷம் என்பது 3.20 டிகிரிக்கு உள்ளே இருக்கும்போது மட்டும்தான் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். 3.20 டிகிரிக்கு உள்ளே வரும்பொழுது மட்டும்தான் கிரகண தோஷம் அதிகமாக எஃபெக்ட் பண்ணும். தூரமாக நகர அந்த கிரகண தோஷம் எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூரியனுக்கும் சந்திரனுக்கு தான் கிரகண தோஷம்னாலும் மற்ற 5 கிரகங்களுக்கும் அந்த ராகு கேதுனுடைய எஃபெக்ட் இருக்கும். ராகு கேதுனுடைய எஃபெக்ட் வரத்தான் செய்யும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஆகையினால் அதையும் நாம் ஓரளவுக்கு பார்க்கணும். அப்போ இவர் சொல்கிற மாதிரி கிரகண தோஷம் என்பது கிரகணம் அன்று தானே வரும்னா, சில நேரத்தில் கிரகணம் மறாவது நாளும் வரும். பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிலையும் அமாவாசையிலும் தான் கிரகணம் ஏற்படணும்னு கணக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா மறாவது நாள் கூட வரும், 2 நாள் தள்ளி கூட கிரகணம் வரும். அது ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு நமக்கு சரியாக புரியாது. அது பஞ்சாங்க கணிப்பாளர்களுக்கு நல்லா தெரியும். நாமளும் பஞ்சாங்க கணிப்பை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆகையினால் இவர் கேட்டதுக்கு பௌர்ணமிக்கு முதல் நாள் ஜனனம், பௌர்ணமிக்கு முதல் நாள் ஜனனங்கிறார் பாருங்க. பௌர்ணமியே வரல. சில டைமில் பௌர்ணமி வரும், ஆனால் சூரியனும் சந்திரனும் எதிரிலேயே இருக்க மாட்டாங்க, ஒரு கட்ட தள்ளி கூட இருப்பாங்க. இது அந்த கணக்கினுடைய வித்தியாசங்கள். சில நேரத்தில் வரும், அந்த மாதிரி வர்றது உண்டு. பௌர்ணமியோ அமாவாசையோ இல்லாமல் கூட என்ன உங்களுக்கு கிரகணம் வரும். அது ஒரு கணக்கு. கிரகணத்துக்குன்னு ஒரு தனி கணக்கு இருக்குது.
அந்த கணக்கின் பிரகாரம் நாங்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து அந்த டிகிரிகள் எல்லாம் பார்க்கணும். நீங்கள் அந்த கிரகணம் அன்னைக்கு இது என்ன டிகிரியில் சூரியன் இருக்கார், என்ன டிகிரியில் சந்திரன் இருக்கார், ராகு என்ன டிகிரியில், கேது என்ன டிகிரியில் அப்படிங்கிறது அந்த டிகிரி கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கலாம். ஆகையினால் இந்த 6 நாட்களுக்கு பிறகுதான் கிரகணம் வருகிறது என்பது எனக்கு எப்படின்னு நான் அந்த இதை பார்க்காம சொல்ல முடியாது. அது என்ன வருஷம், அது என்ன பஞ்சாங்கம், ஆனால் அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு இப்போ உள்ள நேரமும் இல்லை, என்னால் முடியவும் முடியாது. ஆகையினால் அதை நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆகையினால் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வரும் கிரகணம் 1 நாள் 2 நாள் தள்ளி வரும். ஆனால் 6 நாள் தள்ளி வருமாங்கிறது எனக்கு சரியாக தெரியல. 6 நாள் கழித்து கிரகணம் வருது அப்படிங்கிறத நான் பார்க்காம சொல்ல முடியாது. அப்படி தான் வந்திருக்குதா அப்படிங்கிறத பார்க்காம நான் அதுக்கு ஒரு உறுதியான முடிவு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நான் எதுவுமே சொல்ல முடியாது. நான் என் கண்ணால் பார்க்கணும், அப்போ தான் சொல்ல முடியும். அது சாத்தியம் இல்லை. அதனால் நீங்களே அதை சரியாக ஆய்வு பண்ணி நீங்களே பாருங்கள். அதனால் இதுக்கு இந்த மாதிரி சில டைமில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி தனுசில் கேதுவும் சந்திரனும் இருக்கும்போது 6 நாள் கழித்து கிரகணம் வர்றதுக்குள்ளே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சந்திரன் முன்னால் போயிடுவார் ஐயா. அதை கணக்கு பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். சந்திரன் முன்னால் போயிடுவார், கும்பத்துக்கு போயிடுவார், கும்பத்துக்கு மேலே போயிடுவார். கும்பத்தில் இருப்பார் அல்லது கும்பத்துக்கு மேலே கூட போகலாம். அது பஞ்சாங்கத்தில் தான் தெரியும். அதனால் கேதுவும் சந்திரனும் இணைஞ்சிருக்காங்க கிரகணம் அன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 6 நாள் கழித்து வந்ததுன்னா 2.25 நாளில் சந்திரன் மாறிடுவார், ஒரு ராசி கட்டத்தில் மாறிடுவார். அது உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ அதை கணக்கை வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள், சரியாக வரும்.